எது தெரியுமா குழந்தைகளே நமக்கு தடை? நம்ம அம்மாவோ நம்முடைய அப்பாவோ ஒரு காரியத்தை செய்யாதே என்று சொல்லுகின்ற பொழுது, மறுபடியும் நாம் செய்கின்ற பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்கள். அவர்கள் நம்மை துன்புறுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் செய்யாதே என்று சொல்லுவதற்கு பின்னால் அவர்கள் செய்தோ அல்லது மற்றவர்கள் செய்து பார்த்தோ அதனுடைய விளைச்சலை, அதனுடைய விபத்தை புரிந்தவர்கள். அதனால் சொல்லுகிறார்கள், இதை நீ செய்யாதப்பா, நீ மட்டும் ஒழுங்கா. இப்படி ஒரு கேள்வியை கேட்டு நம்ம போயிடுறோம். நான் சொல்லட்டுமா, ஒருத்தன் குடிச்சிட்டு கீழே சாக்கடையில் விழுந்து புரண்டுகிட்டு கிடக்கிறான். புரண்டவன் சொல்றான், குடி வாங்க வந்தவனை பார்த்து சொல்றான், தம்பி குடிக்காதரா, போயிடு, குடிக்காதராங்கிறான். அப்ப நாம என்ன டைலாக் சொல்லுவோம்? டேய், குடிக்காதேன்னு சொல்றதுக்கான ஒரே தகுதி மகாத்மா காந்திக்கு தான்டா இருக்குது, உனக்கு இருக்குதா? நீ சொல்லலாமா? எனக்கு நீ ஏன் சாக்கடையில கிடக்கிற நீ சொல்லலாமா? நான் அவன் சொன்னா, குடிக்காதேன்னு சொல்ற தகுதி எனக்கு தாண்டா இருக்கு. ஏன்னா குடிச்சா என்ன ஆவேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அதனால தாண்டா சொல்றேன், குடிக்காதேங்கிறான் அவன். பல நேரங்களில் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றவர்கள் அந்த காரியத்தை செய்து அதனால் ஆழமாக பாதிப்படைந்து விபத்துக்குள்ளாகி இருப்பார்கள். அதனால் சொல்கிறார்கள், இந்த காரியத்தை செய்யாதே.